காணொளியில் இருந்தவர் எனது தந்தை அல்ல, கஜ்ஜாவின் மகன் தெரிவிப்பு என்பதான ஒரு செய்தி நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. சமூக வலைத்தளங்களிலும் இது தொடர்பான தகவல்கள் வீடியோவாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. ரக்பி வீரர் முகமது வசீம் தாஜுடின் மரணத்துடன் தனது தந்தையான பாதாள உலக குழுவை சேர்ந்த அருண விதான கமகி எனப்படும் கஜ்ஜாவுக்கு எந்த தொடர்பும் இல்லை என அவரது மகன் விதான கமகி இந்துவர அமேஷ மாதேவ தெரிவித்திருக்கின்றார். குற்ற புலனாய்வு பிரிவினர் காட்டிய சிசிடிவி காணொலியில் இருந்தவர் தனது தந்தை அல்ல, அவரது அங்கு அடையாளங்கள் மற்றும் பழக்க வழக்கங்கள் வைத்து பார்க்கின்ற பொழுது தந்தை மது அருந்தவோ சிகரெட் பிடிக்கவோ மாட்டார், அது அவர் இல்லை. எனவே காணொலியில் இருந்தவர் மது போதையுடன் இருந்திருக்கிறார் என்ற தகவலை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். 2012ஆம் ஆண்டு ரக்பி வீரர் உயிரிழந்த பொழுது தந்தை ஹொரணை கொழும்பு 120 பஸ் வீதியில் பேருந்து உதவியாளராக பணிபுரிந்திருக்கிறார். சூது, கப்பம் பெறுதல் போன்ற குற்றச்செயல்களில் ஈடுபட்டதை அறிந்திருக்கிறேன், ஆனால் தந்தை மனித படுகொலை போன்ற பாரிய குற்றங்களில் ஈடுபடவில்லை. தந்தையின் மரணத்தில் எனது தாய்க்கும் தந்தையின் முன்விரோதியான பஸ் உரிமையாளர் ஜேசிபி சமன், அதாவது பெக்கோ சமன் என்பவருக்கும் தொடர்பு இருந்திருக்கிறது. தாயின் தகாத உறவு காரணமாக பேருந்து சாரதி சம்பத் ராமநாயக்கவை கொலை செய்வதாக தந்தை எச்சரித்திருந்தார். இதனால் தாயாருக்கும் தந்தையாருக்கும் இடையில் முரண்பாடுகள் பல தடவைகள் எழுந்திருக்கின்றன. போலீசார் தனி அறையில் விசாரணை செய்த பின்னரே எனது தாயார் சிசிடிவி காணொலியில் இருப்பது தனது தந்தை என ஒப்புக்கொண்டிருக்கிறார். தனது தந்தையின் மரணத்துக்கு நீதி வேண்டும், தாயும் பெக்கோ சமன் என அழைக்கப்படும் நபரையும் கைது செய்து விசாரணை செய்யுமாறு கோரிக்கை விடுக்கிறேன் என்ற தகவலை அவர் வெளிப்படுத்தியிருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த விசாரணைகளில் மற்றும் ஒரு முக்கியமான திருப்பு முனையாக இந்த விடயம் வெளிப்படுத்தப்பட்டிருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது.